கொடியேற்றம். இதன் ஆசிரியர் அசோகமித்ரன். நாம் பள்ளியில் 8வது வகுப்பு படிக்கும் வரை சுல்தான் பஜார் என்று ஒன்று இருப்பதே தெரியாது. எங்கள் வீட்டிலிருந்து 7-8 மைல் தூரத்தில் இருந்த அந்த இடத்தை நான் ஒரு பாடப்புத்தகத்தை காலாகாலத்தில் வாங்காததால் பழகிக்கொள்ளும்படி ஆயிற்று. ஜிகந்தராபாத்தில் இருந்த 3 புத்தக கடையிலையும் சுல்தான் பஜாருக்கு போ என்று சொல்லிவிட்டார்கள். அந்த நாளிலேயே மிகுந்த ஜன நெரிச்சல் இருந்த அந்த பகுதியில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய அரசமரம் பரம சுதந்திரத்தோடு செழுங்கிளை தாங்கி நின்று கொண்டிருந்தது. ஒரு முறை சுல்தான் பஜார் சென்று வந்த பிறகு ஒரு பென்சில் வாங்க வேண்டுமென்றால் கூட எனக்கு அங்குதான் போகத் தோன்றும். சைக்கிளில் அவ்வளவு தூரம் சென்று வருவது பெருமையாகவும் உற்சாகமாகவும் இருந்தது. ஒவ்வொரு முறையும் அந்த அரச மரத்தை அண்ணாந்து பார்த்துவிட்டு வருவேன். 10வது வகுப்பில் இருக்கும்போது நாட்டு அரசியல் தீவிரம் அடைந்தது. கல்கத்தாவில் நேரடி நடவடிக்கையில் தெருவெல்லாம் 100கணக்கில் பிணங்கள். சரியோ தப்போ பாகிஸ்தான் தான் என்று ஒரு தனி நாடு உண்டாகாமல் இந்திய பிரச்சனை தீராது என்றாயிற்று. பாகிஸ்தான் உறுதி என்றான பிறகு நிஜாமுடைய ஹைதராபாத் சமஸ்தானம் என்னாகும்? நிஜாமுடைய ஹைதராபாத் சமஸ்தானமாகவே இருக்கும் என்று நிஜாம் தீர்மானித்தார். ஆனால் நிறைய பேர் வேறு அபிப்பிராயம் கொண்டிருந்தார்கள். ஹைதராபாத் ஒழுங்காக இந்தியாவுடன் சேர்ந்துவிட வேண்டும் என்று நினைத்தார்கள். இந்த நிஜாம் இவ்வளவு நாட்கள் வெள்ளைக்காரனிடம் விசுவாசமான சகபாடி என்று பட்டம் பெற்று வாழ்ந்தாயிற்று. இனி இந்தியாவின் நண்பன் என்று இருந்துவிட்டு போகட்டுமே. எனக்கும் மதன் மோகனுக்கும் இவ்வளவெல்லாம் தெரியாது. சுதந்திரம் வரப்போகிறது. அந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்று மூவண்ண கொடியை எங்கேயாவது பொது இடத்தில் பறக்கவிட வேண்டும். எப்படியோ எங்கள் வீட்டில் ஒரு மூவர்ண கொடி வந்து சேர்ந்திருந்தது. அதை இப்பொழுது பயன்படுத்திவிட வேண்டும். ஆனால் ஜூலை மாதத்திலிருந்தே காங்கிரஸ் வந்தே மாதரம் போன்ற குரல் கேட்ட மாத்திரத்தில் நிஜாமின் போலீஸ்காரர்கள் தடியை உயர்த்தினார்கள். போலீஸ் மட்டுமல்லாது காசிம் ரங்னவி என்றொரு மனிதன் கூட்டிய ரஜாக்கார் படை கதர் சட்டைக்காரர்களையும் கதர் குல்லாக்காரர்களையும் சாத்தியமான போதெல்லாம் தாக்கியது. பொதுவாகவே எல்லாருமே பயங்கண்டு இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் நாங்கள் மூவண்ண கொடியை எங்கு பறக்க விடுவது? மதன் மோகனும் நானும் ஜிகந்தராபாத்திலேயே பல இடங்களை சுற்றி பார்த்தோம். பழகிய இடங்கள் என்பதாலேயே வேண்டாம் என்று முடிவு செய்தோம். சுல்தான் பஜாரில் முயற்சி செய்யலாமா என்று கேட்டேன். அன்று மாலை பள்ளிக்கூடம் முடிந்த பிறகு நாங்கள் இருவரும் சைக்கிளில் கிளம்பினோம். ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் அந்த பிரதேசத்தில் கொஞ்சம் மழை பெய்யும். நிறைய காற்றடிக்கும். எத்திசையில் போனாலும் எதிர்காற்று வீசுவது போல் இருக்கும். நாங்கள் இருட்டும் வேளையில் வியர்த்து விறுவிறுக்க சுல்தான் பஜார் போய் சேர்ந்தோம். அங்கு ஏற்கனவே அமளி. கதர் உடை கதற்குள்ளா அணிந்து கொண்டு 2 இளைஞர்கள் வந்தே மாதரம் இந்தியன் யூனியன் ஜிந்தாபாத் என்று கோஷம் போட்டிருக்கிறார்கள். அந்த இளைஞர்களை ஒரு டாங்கா வண்டியில் கைது செய்து கொண்டு போயிருக்கிறார்கள். அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த 10-15 பேருக்கு தடியடி. நானும் மதன் மோகனும் சுல்தான் பஜார் சாலையில் நுழைந்த போது காக்கா தான் அங்கே இருந்தன. சுல்தான் பஜார் என்று சொல்லிவிட்டேனே தவிர கொடியை எங்கு எப்படி கட்டுவது என்று நினைத்து பார்க்கவில்லை. அங்கு போன பிறகுதான் அதில் உள்ள சிரமங்கள் தெரிந்தன. லாந்தல் கம்பத்தில் கட்டலாம், ஆனால் பிறர் கவனிக்காதபடி அதை செய்ய முடியாது. பட்டம் ஏதாவது அக்கம் பக்கம் அருந்து வந்து மின்சார கம்பியில் சிக்கி கொண்டால் அதை எடுக்க முயற்சி செய்வது போல கம்பத்தில் ஏறலாம். அருந்த பட்டத்தை பிடிக்க யாருக்கும் சலுகை உண்டு. ஆனால் எங்களுக்கென்று ஆகஸ்ட் 14ஆம் தேதி அங்கு பட்டம் அருந்து விழுமா? மதன் மோகனுக்கு உற்சாகம் குறைந்து போய்விட்டது. ஜிகந்தராபாத்திலேயே கிளார்க் டவர்
அருகில் எங்கள் ஸ்கவுட் கம்பையே கொடிமரமாக்கி பறக்க விடலாம் என்றான். ஸ்கவுட் இயக்கத்தில் கொடிமரம் கட்டுவது ஒரு பாடம். எங்களுக்கும் கொடுக்கப்படும் தடிகளில் 2 ஒன்றோடு ஒன்று கட்டி இப்பாடத்தில் தேர்வடைவோம். எல்லா தெலுங்கு சினிமாக்களிலும் கிராமத்து ஆண்கள் கையிலில் ஆளுக்கு ஒரு தடி வைத்திருப்பார்கள். எங்கள் ஸ்கவுட் தடி அது போன்றது. அதிகம் போனால் 5 அடி நீளம் இருக்கும். இந்த தடி அல்லது கழியில் கொடியை கட்டுவதற்கு பதில் நாங்களே அதை பிடித்து கொண்டு ஓடலாம். எங்களுடைய சுதந்திர தாகம் தணிந்து வீடு திரும்பியிருந்தபோது எனக்கு அரச மரம் ஞாபகம் வந்தது. வா மதன், நான் நல்ல இடம் காட்டுகிறேன் என்றேன். நீ போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போறியே என்றான் மதன்மோகன். அதுக்கும் பக்கத்தில் தான் நான் சொல்கிற இடம் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலையா? வாயேன் பார்க்கலாம். முடிஞ்சா செய்கிறது, இல்லாட்டா விட்டு விடுறது. அந்த அரச மரம் போலீஸ் ஸ்டேஷன் ஒட்டி இருந்தது. அந்த மரத்தை சுற்றி புண்ணியம் அல்லது பலனடைய விரும்புவர்கள் போலீஸ் ஸ்டேஷனையும் சுற்ற வேண்டும். இன்னொரு புறத்தில் அரச மரத்துக்கும் அடுத்த கட்டிடத்துக்கும் இடையில் மிக சிறிய இடைவேளி. அங்கு ஆடுகள் நுழைந்து போலீஸ் ஸ்டேஷன் சுவர் மீதேறி வாய்க்கெட்டிய அரசியலைகளை தின்று கொண்டிருந்தன. அப்படியே மரத்து மேலே ஏறி ஏதாவது கிளையிலிருந்து கொடியை தொங்க விடலாம் என்று நான் சொன்னேன். எங்களுக்கே அது நம்ப முடியாததாக இருந்தது. அந்த போலீஸ் ஸ்டேஷன் தளம் போட்ட கட்டிடம் என்றாலும் மாடிப்படி கிடையாது. ஒருவன் எப்படியோ கூரை மீது ஏறிவிட்டால் அவன் எளிதாக யார் கண்ணிலும் படாமல் அரச மரத்தின் உயர்கிளையை அடைந்து விடலாம். அன்றே கொடியை கொண்டு வராமல் போனேமே என்று வருத்தப்பட்டு கொண்டோம். ஆகஸ்ட் 13 அல்லது 14 மாலை கொடியுடன் சிறிது சணல் கயிறுடனும் வந்து இந்திய சுதந்திரத்தை வரவேற்க எங்களால் ஆன ஏற்பாடுகளை செய்யலாம் என்று முடிவு செய்தோம். ஆகஸ்ட் 13 காலையிலிருந்தே மழை. பகலில் சிறிது நேரம் வெயில் அடித்தது. ஆனால் மறுபடியும் மழை பெரிதாக கொட்ட ஆரம்பித்தது. நான் மழையில் நனைந்து கொண்டுதான் மதன்மோகன் வீட்டை அடைந்தேன். அவன் படுக்கையில் சுரமாக படுத்து கொண்டிருந்தான் என்று அவனுடைய அம்மா என்னை தெருவில் வைத்தே திருப்பி அனுப்பிவிட்டாள். ஒரு கடையில் ஒண்டிக்கொண்டு தலையில் இருந்த மழை நீரை வடித்து உதறினேன். எனக்கு தும்மல் வந்தது. அடுத்தடுத்து தும்மல் வந்தபடியே இருந்தது. காகிதத்தில் சுற்றி வைத்திருந்த மூவண்ண கொடியால் என் தலையை துடைத்து கொண்டு ஈரம் போக பிடிந்தேன். வண்ண வண்ணமாய் தண்ணீர் கொட்டியது. இப்படி சாயம் போகும் கொடியை கட்டினால் எதற்கு கோபித்துக் கொள்வது என்று நிஜாம் போலீஸ் திணறும். இந்திய சுதந்திரத்தின் உதயத்தை நானும் மதன்மோகனும் ஜுரத்துடன் தான் வரவேற்றோம். அன்று ஊரெல்லாம் ஒரே பரபரப்பு. யாரோ மூவண்ண கொடியை ஹைதராபாத்தில் ராவோடு ராவாக பறக்க விட்டிருக்கிறார்கள். போலீஸ் படையில் 5-6 பேர் சஸ்பெண்ட். கொடி எங்க கட்டப்பட்டது என்று அறிய நான் தவித்தேன். போலீஸ்காரர்கள் பாதிக்கப்பட்டிருந்ததால சற்று கடுமையாகத்தான் இருந்தார்கள். என் அப்பாவின் நண்பர் போலீஸ் காரியாலயத்தில் ரைட்டராக இருந்தார். அப்பாவுக்கு தெரியாமல் அவரிடம் விசாரித்தேன். அவர் சுல்தான் பஜார் என்றதும் என் பரபரப்பை அடக்க முடியவில்லை. என்னடா ஆச்சு என்று கேட்டார். போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற மரத்திலையா மாமா என்று கேட்டேன். உனக்கு எப்படிடா தெரியும் என்று அவர் கேட்டார். என்னதான் இருந்தாலும் அவர் போலீஸ்காரர், நான் சொல்லவில்லை. முற்றும். கொடியே